மற்றுமொரு அண்மை செய்தி, விஜயின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே இருந்தது என்றும், முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் எந்த அரசு விழாவிலும் உரையாற்றவில்லை, அரசின் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேட்டூர் அணை திறப்பு, மும்முனை மின்சாரம், குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடவில்லை என்றும், விஜய் அரசு விவசாயிகளுக்கு அளித்துள்ள மிகப்பெரிய ஏமாற்றம் பயிர்க்கடன் தள்ளுபடி என விமர்சனம் செய்துள்ளார். எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்து மட்டுமே விஜய் திருச்சியில் பரப்புரை என அன்புமணி குற்றச்சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் திருச்சி பொதுக்கூட்டம் தேர்தலுக்கு பிந்தைய பரப்புரை கூட்டமாகவே இருந்தது என்றும், முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் எந்த அரசு விழாவிலும் உரையாற்றவில்லை, அரசின் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மேட்டூர் அணை திறப்பு, மும்முனை மின்சாரம், குறுவை தொகுப்பு திட்டம் குறித்தும் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் நம்பிக்கையூட்டும் அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடவில்லை என்றும், விஜய் அரசு விவசாயிகளுக்கு அளித்துள்ள மிகப்பெரிய ஏமாற்றம் பயிர்க்கடன் தள்ளுபடி என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்து மட்டுமே விஜய் திருச்சியில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.